நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 309 கோடி ரூபாய் நிதி எங்கே சென்றது என திமுக அரசிற்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நாளை நடைபெறவுள்ள தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இதையொட்டி பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதல்வர் ஸ்டாலின் நெல் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% தளர்த்துவதற்கான உத்தரவை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும். தற்போதுள்ள 25 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி தானியங்களின் மூட்டை அளவை 50 கிலோவாக அதிகரிக்க அனுமதி வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் நெல்லை பாதுகாப்பாக வைக்க உணவு கிடங்கள் அமைக்காமல் பிரதமருக்கு கடிதம் எழுதி முதல்வர் ஸ்டாலின் நாடகமாடுவதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழக நெல் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றையும் நிறைவேற்றாமல் ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றே தாமதத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட தொடங்கிய நிலையில் திமுக அரசுக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்று ஏமாற்று வேலை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் சேமிப்பு கிடங்குகள் உணவு கிடங்குகள் அமைக்க 309 கோடி செலவிட்டதாக திமுக அரசு கூறியிருக்கிறது. ஆனால் விவசாயிகள் இன்றும் சாலையில் நெல்லை உலர வைக்கும் அவலம் தொடர்கிறது. எங்கே சென்றது இந்த 309 கோடி நிதி? நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் அமைச்சர் சக்கரபாணியின் துறையான உணவுப் பொருள் வழங்கல் துறையில் 160 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதை குறித்து சமீபத்தில் கூறியிருந்தோம். இதன் காரணமாக நெல் கொள்முதலில் ஏற்பட்ட 30 40 நாட்கள் தாமதத்திற்கு திமுக அரசே முழு பொறுப்பு. கடந்த ஒரு மாதமாக நெல் கொள்முதல் தாமதத்தை குறித்து விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்தும் தஞ்சாவூரில் திமுக அமைச்சர் சக்கரபாணியிடம் விவசாயிகள் நேரடியாக வாக்குவாதம் செய்தும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பொழுதுபோக்கிவிட்டு யாரை ஏமாற்ற இந்த கடித நாடகம்? திமுக அரசின் ஊழலாலும் தவறுகளாலும் தமிழக நெல் விவசாயிகள் துன்பப்பட வேண்டுமா? ஒவ்வொரு ஆண்டும் நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்கவும் உலர வைக்கவும் கிடங்குகள் இல்லாமல் அவதிப்படும் விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு பாதுகாப்பான கிடங்குகள் மட்டுமே தவிர திமுகவின் கடித நாடகம் அல்ல. தமிழக விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பதை எப்பொழுதுதான் நிறுத்தும் இந்த கையாலாகாத திமுக அரசு என்று கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.